நடப்பாண்டு குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. திருச்சி மாவட்டம் துறையூரில் சத்துணவுக்கு வழங்கப்படும் முட்டைகளை வாங்கி பயன்படுத்திய உணவகத்திற்கு சீல். சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை நங்கநல்லூரில் உள்ள வெற்றிவேல், வேலன் திரையரங்குகளுக்கு சீல் வைப்பு. 6 ஆண்டுகளாக மாநகராட்சிக்கு வரி செலுத்தாமல் சுமார் 60 லட்சம் நிலுவைத் தொகை பாக்கி வைத்திருந்த விவகாரத்தில் நடவடிக்கை. சென்னை துறைப்பாக்கம் அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் துண்டு துண்டாக வெட்டி பெண் படுகொலை. பெண்ணின் உடலை சூட்கேஸில் அடைத்து வீசிவிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தகவல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 578 புள்ளிகள் உயர்ந்து 83,684 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 153 புள்ளிகள் உயர்ந்து 25,530 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. சென்னையில் 2வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 54,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,825ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் 38 வயது இளைஞருக்கு குரங்கம்மை நோய் தொற்று உறுதி. தமிழக கேரள எல்லைகளில் உஷார் நிலை. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே நிலக்கரி ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. சரக்கு ரயிலின் 25 பெட்டிகள் தடம் புரண்டுள்ள நிலையில் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. புனித ஹஜ் பயணம் செல்ல இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பம் ஏற்கப்படும் என அமீரக இஸ்லாமிய விவகாரத்துறை அறிவிப்பு. வேலை, கல்விக்காக வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கான அனுமதியை குறைக்கிறது கனடா அரசு. நாட்டின் தற்காலிக குடியேறிகளை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை என தகவல். லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் உயிரிழப்பு 20ஆக உயர்வு. பேஜர்கள் வெடித்த விவகாரம் தொடர்பாக ஐநா இன்று ஆலோசனை நடத்த இருந்த நிலையில் வாக்கி டாக்கிகள் வெடித்தன. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டாஸ் வென்ற வங்கதேச கேப்டன் ஷாண்டோ பந்துவீச்சை தேர்வு செய்தார். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்திய அணி 7 சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஓபன் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் நம்பர் 1